முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வைப்பா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்னேஷ் பிளாக்ஸ். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஓகே, இன்னைக்கு என்னன்னா அனைவருக்கும் என்னது ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இதெல்லாம் இவங்க கடைக்கு போகும்போதே சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு டைம் கடைக்கு போயாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் இல்லைன்னு சொல்லி உருக்கி வச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அருவாளாச்சி கொடுக்கலாம். அருவாளுங்கிறது கையே கத்தி வரல வீச்சுமா என்ன தெரியும். ஐயோ வரமாட்டேங்குது. கொடு கொடு தள்ள. இது ஒரு வந்துட்டான்டா கால வட்டுறோம். இப்ப பாப்பீங்க என் திறமைய. உங்களுக்கு கீழே இருக்கிற குப்பை தான் உங்களுக்கு இது மூக்குல எல்லாம் போய் நெஞ்சு நுரையீரல் கூட போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா தேங்காய் உரிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் குடுமி எப்பயுமே நடுவில் வரணும்னு சொல்லுவாங்க. நான் தேங்காய் உரிச்ச லட்சணத்தை காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் இங்கே நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி தேங்காய் உலகத்தில் யாருனாலையும் உரிக்க முடியாது. என்ன அசிங்கமாக திட்ட போகிறாங்கன்னு தெரியல. வாங்குவோம். அப்புறம் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரோ எடுக்கிறேன். என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் இந்த பெரிய பையனுக்கு தான் சாதகமாக இருக்கீங்க அப்படின்னு. தாய்மார்களே, அது தவறு. நான் காட்டுறேன் பாருங்கள். ஏதோ பச்சை பேரில் செஞ்சுருக்காங்க. வெறும் கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான் எனக்கு வச்சுருக்குறாங்க. மற்றதெல்லாம் அவங்களே சாப்பிட்றாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்ம எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஆக்சுவலி சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். ஆக்சுவலி ஃபிசிக்கலி மென்டலி இருந்தாலும் இவங்க கூப்பிட்றாங்க. நம்ம அட்லீஸ்ட் இந்த ஸ்வீட்டுக்கு அவசரமாச்சு கும்பிடணும். இது ஐயோ, இதுக்கோசரம் தான் சாமியை கும்பிட்டது. அதுலேயும் பாதி இதை வச்சுருக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. யார்ட்டி சொல்லிடுறீங்க. ஓகே, போக வேற. சரி, ஓகே. அவன் இன்னும் திருந்தல மாமா. கைஸ், ஒரு வழியா வீட்டில் இருக்கிற சம்பவம்லாம் முடிஞ்சு. அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனைனா, கெட்டப்பு சூப்பராக இருக்குது. நம்ம ஏன் இதே கெட்டப்பில் நம்ம ஒரு கடைக்கு போகக்கூடாது? அவ்வளோதான் கைஸ், கடைக்கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் ஹாயின் மெசேஜ் போடுறேன். அண்ணன் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். மறக்காமல் போட்டுரு. ஓகே, என்ட்ரி பார்ப்பீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஒரு வழியா பார்த்துருப்பீங்க. நல்ல வேலை கடைக்குள்ள யாரும் இல்லை. இல்லைன்னா மானம் கெட்டு போயிருக்கும். சேட்டை வேற இன்னும் உனக்கு வந்தால் எதுவுமே கொடுக்க மாட்டேன், செருப்பால் அடிக்கிறத குறையா நீங்கள் அனுப்பிச்சுட்டாரு. நாங்களும் அப்படியே சரின்னு சொல்லி வர்ற வழியில் பார்த்தோம். இந்த வாழை மரம் வாழை இலையெல்லாம் ரேட்டு கேட்டால் ஒவ்வொருத்தையும் வீடு வேலை நில வேலை சொல்கிறான். அப்புறம் நாங்கள் இஎம்ஐ போடலாமான்னு கேட்டோம். அங்கேயும் 2 செருப்படி வாங்கினோம். வாங்கிட்டு சரி அப்படியே வீட்டுக்கு வந்து கடைசியாக இப்போ முடிக்கும் போது வீட்லேயும் 2 செருப்படி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இது 2 பாக்கு, வெட்டி பாக்கு வாசம். இதை அப்படியே கொண்டு போய் எங்கள் அம்மா வாயில் போடணும். என்ன ரியாக்ஷன் தான். ஓகே, இது அம்மா அம்மா
சனி ஞாயிறுல லீவு தானே. இந்தாம்மா சாக்லேட் வரணும். கரும்பு பிடிச்சவனே போடா. எப்படி இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.